நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐலாண்டுக்கு தாங்க போறோம். இது கூமாப்பட்டி ஐலாண்டு இல்லைங்க, இது காவா ஐலாண்டு. இது சரியா பாத்தீங்கன்னா பாலக்காட்டுல அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா காவா ஐலாண்டோட பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மேல லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ரூட்டோட ஆரம்பத்துல இருந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நாங்க போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு தூரம் உள்ள போகணும்னு தெரியல, போய் கேட்போம். கேட்டு போவோம். ப்ரோ உள்ள எவ்வளவு தூரம் ப்ரோ போலாம்? உள்ள எவ்வளவு தூரம் போலாம்? 8 கிலோமீட்டர். டூரிஸ்ட் பிளேசஸ் ஏதாவது இருக்கா? புரியலையே. சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? தண்ணி வர இடம் சொன்ன மாதிரி. இந்த ரூட்டை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் சுத்தி வரணுங்க இந்த டேமை. இதுக்கு நடுவுல என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோல இருக்கு. நல்ல சில்லுன்னு காத்து, நாலாபுறமும் மரங்களாலையும் கனரக வாகனங்கள் இல்லாத ரோடுங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா ரைட் பண்றதுக்கு சூப்பரான ரூட்டுங்க இது. அடுத்ததான் நாங்க ஸ்பாட் பண்ணது இன்னொரு ரிவருங்க, பிரிட்ஜ் ரிவருங்க. இதுவும் மேல இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி கீழே இறங்கி போனோங்க. கல்லம்புலா பிரிட்ஜ், இது ஒரு ரிவர் தாங்க. பாக்குற இடமெல்லாம் ரிவரா இருக்குங்க. பசங்க கேங்கோட வந்தீங்கன்னா வச்சுக்க நல்லா குளிக்கலாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடையை ஓட்டின மாதிரி ரைட் சைட்ல இறங்கலாம், லெஃப்ட் சைட்ல இறங்கலாம். லெஃப்ட் சைட்ல ஆளுங்க இருக்காங்க. நான் அதான் போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்க்க போறேன். ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க. என்ன பண்றாங்க? போட்டோ ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ஏய் போட்டோ ஷூட்ரா, போட்டோ ஷூட் எடுக்காங்களா? உள்ள எவ்வளவு கிலோமீட்டர் உள்ள போலாம் இந்த ரோடு? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். டூரிஸ்ட் பிளேசஸ் ஏதாவது இருக்குங்களா? அந்த பக்கம் ஜாஸ்தி இல்ல, அந்த சைடு தான் இருக்கு. ஓகே ஓகே. இதுதானே அப்புறத்துக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஓப்பன் பீச் மாதிரி இறங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த பக்கம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உன் வாழ்க்கையில ஏதாவது நல்ல சம்பவம் நடக்குமாடா? அப்படியா? எத்தனை வயசுல பண்ணுவ? காலம் கடந்த பழக்கமா? சொல்றா, பதில் சொல்றா. அப்படியே அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா 2 பிரிட்ஜ்ல வாட்டர் ஃபால் அப்படின்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு பேரு. பட் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிவர் தாங்க. அது ரெண்டுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா குளிக்கலாம் தாராளமா. நல்லா கடுகடுன்னு தண்ணி சூப்பரா வருதுங்க. அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் உள்ளேயே போயிட்டு இருக்கோம். எவ்வளவு என்ன இருக்கு எது இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்னு. பாக்கு மரங்க, தென்னை மரம் ஒரு பக்கம், 2 பக்கம் ரோடு, அப்படியே ஃபுல் ஒரு லேண்ட்ஸ்கேப் தான். அப்படியே பாத்தீங்கன்னா சிட்டியே இணக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கிட்ஸுகளை கூட்டுவாங்க. அந்த ஹில் வீட்டு போலான்னு பார்த்தா வழி இல்லைன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, வழியே எங்கேயும் இல்லை. மாலையில் ஓர் மல்லிகைக்கு நான் தான். அங்க வர்றா, அதுதான் சொன்னாங்க. நல்லா பீச் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது என்னது? இரும்பா? அதை எடுத்து ஒரு ஓரமா போடு, குத்தி கிழிச்சிடும் டயரை. நம்ம போயிட்டு ஏமாந்து வந்தோம் நம்மளையே போட்டு கிழிச்சு விட்டுறோம். இந்தாங்க. ஆமாண்டி, அது ஏதோ இரும்புடா, எடுத்து ஒரு ஓரமா போடு. ஆமா, எவனா டயர் விட்டு ஏத்துன்னு வச்சுக்கோ. எங்க என்னது
லாக்கு. நம்மளே போயிட்டு வருவோம், ஏமாந்து ஏறிச்சுக்கோ, அப்புறம் தள்ளிட்டு தான் போகணும். பாத்துக்கோங்க, நம்ம நண்பர் வந்து நாட்டுக்கு ஒரு சேவை பண்ணிருக்காரு. நண்பர் செஞ்ச சேவையை எல்லாரும் வியந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. அது ஒரு மழு முட்டைங்க கொண்டு வந்தது என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏதோ பீச் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இங்க பார்த்தா அந்த இறக்கலாம் நினைக்கிறேன், வண்டி உள்ள இறக்கலாம் நினைக்கிறேன். வண்டி இறக்குற வழி இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல வீடு இது. ரிவர் கிராசிங்டா. வாய்க்கால் வருது, அந்த தண்ணி அப்படியே வந்து ரோட்டு மேல போகுது. இது அங்க உள்ள போகுது, உள்ள விடுவாங்களா? போய் பாப்போம். அம்மா தானே உள்ள போலாமண்ணா. என்னது? ஏய் சொட்ட, ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, பெட்ரோல். திரும்பி அதெல்லாம் போய்க்கலாம்டா. ஒரு பாயிண்ட் 50 கிலோமீட்டர் இன்னும் துடிக்கல. அவன் எப்ப துடிக்கிறானோ அப்பதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மீன் பிடிக்கிறாங்கடா. இல்ல இதுக்குள்ள சேத்துக்குள்ள சேரைக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டெட்டு அங்க மீண்டும் பிடிக்கிறாங்க. ஒரு வீடியோ மட்டும் எடு, அப்படியே போயிடலாம். டிஎஸ்எல் அப்படியே எடு அப்படின்னு சொன்னாங்க. இதுமே பார்த்தீங்கன்னா பீச் வியூவாட் இருக்க டேமோட பேக் சைடு வியூ தாங்க. இந்த பீச் வியூல நின்றுட்டு போட்டோ அண்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நின்றுட்டோங்க. நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டூரிஸ்ட் பிளேசஸ் நேரம் காட்டுக்குள்ளதான் போகுது. இது நம்ம கோயம்புத்தூரோட பெருமாள் கோயில் பத்தி, அதாவது ஆலந்துறைன்னு சொல்லப்படுறது இல்லைங்க. அந்த மலை அந்த பக்கம் ஆலந்துறை, இந்த பக்கம் வந்து இது பாலக்காடோட இந்த காவா ஐலாண்டு. இப்ப நம்ம இது ஏறி இறங்கணும்னா அந்த பக்கம் ஆலந்துறை போயிடலாம். ஆனா இது பெரிய மலை, ஏறி இறங்குறதுக்குலாம் வழி கிடையாது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், திரும்பி வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன் ரோடு. நான் இந்த பக்கம் போனா போக முடியுங்களா உள்ள? இவ்வளவுதான். டூரிஸ்ட் பிளேசஸ் ஏதாவது இருக்குங்களா உள்ள? டூரிஸ்ட் பிளேசஸ் அந்த பக்கம் இதுல போலாமா? ஃபாரஸ்ட் இதுங்களா? உள்ள போலாமா வண்டி? சரிங்க. உங்களுக்கு வந்து திகிலான ஒரு ரைடு கிடைக்க போகுது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஆமா. வண்டி போலாமான்னு கேட்டா போலான்னு சொல்லிட்டாங்க. டேய் எதுக்கு தயாரா இருந்துக்கடா, யானை கீழே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அண்ணனை முதல்ல காப்பாத்து. வந்ததான் வந்தாச்சு, ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். டேய் போகுது, அது மலை வரைக்கும் போகுதா? பிரைவேட் ரோடா இது? என்ன இது? உள்ள போலாமா? டேய் ஏதோ பிரிட்ஜ் கட்டுறாங்களாட்டு இருக்கு. நேரம் போனா போய் சொருகி விழுக வேண்டியதா. வெளியே போனா என்ன ஏரியான்னு தெரியல. ஆனா அந்த பக்கம் பைக் கிராஸ் ஆகுமா? வண்டி இறக்கி இருக்காங்க. ஆமா, சைட்ல இப்படி இறக்கி அந்த பக்கம் போகணும். என்னடா இங்க பாரு, அவங்க வண்டி நிறுத்திருக்காங்க. இப்படி போய் அந்த பக்கம் ஒரு ஓரமா இறங்கி அப்படி ஏற்றி போகலாம். ஆனா அந்த பக்கம் போனா என்ன, வெளியே போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு எவ்வளவு கிலோமீட்டர் கேட்டு போகணும். இப்படி போனாலும் நம்மளோட என்ட்ரன்ஸ் போயிடலாமா? எவ்வளவு கிலோமீட்டர் வருது? 5 கிலோமீட்டர். இதுல போனா ஓகே. சரி சரிங்கண்ணா, சரி சரி, நன்றிங்கண்ணா. நான் பாக்குறேங்க, இல்லைன்னா அப்படியே அப்படியே போய்க்கிறோம். ஏன்னா 25 கிலோமீட்டர் சொன்னீங்களா? இங்க போனா 7 கிலோமீட்டர் தொட்ட மாதிரி. ரோடு நல்லா இருக்குமா? ரோடு எந்த ரோடு? மலைக்கு சகதி இந்த மாதிரி இல்ல போய்க்கலாம் போய்க்கலாம். ஓட்டா எல்லாம் போ. ஓகேண்ணா ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா. இங்க வீடு 2 வீடு தள்ளி ஒரு ரோடு இருக்காமா, ஃபாரஸ்ட் ரோடு. ஒரு 2 கிலோமீட்டர்ல அந்த ரோடு போய் ஜாயின் பண்ணிக்கலாமாமா? டேய் இதுவாடா? ஆமாண்டா, போலாம். திகிலா இருக்கட்டும், திகிலா.
அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இல்லாம பக்கத்துல தொட்ட மாதிரியே ஒரு ஃபாரஸ்ட் ரோடுங்க. இதுல போனோம்னா அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணிக்கலாமாமா. ரோடு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு, எப்படின்னு பார்க்கலாம். அந்த ரோடு ஜாயின் பண்ணிட்டோம்னா மலம்பலம் 5 கிலோமீட்டர்லயே போயிடலாம். உங்களுக்கு நீங்க வரும்போது பாலம் கட்டியிருந்தாங்கன்னா பெஸ்ட். பைக்கா இருந்தாலும் போய்க்கலாம். இல்ல நீங்க கார்ல தான் வந்திருக்கீங்கன்னா கார் இந்த ரூட்ல போகுமா இல்லையான்னு பாருங்க, நான் காட்டுறேன். ரொம்ப டீஃபாரஸ்டா இருக்குடா தம்பி. யானை ஈனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ விட்டு தெரிகிற வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். எப்படி வியூ கிடைக்குது, ரோடு கூட கிடைக்குதா? இப்படி பாரு, பயங்கரமா இருக்கு. கார் போகாம பொறுமையா போனோம். கார் போகும். என்னடா போட்டிருக்கீங்க? உழவக்கோடு ஃபாரஸ்ட். ஏய் தம்பி, இது 2 கிலோமீட்டருக்கு மேல தாண்டிட்டேன் தம்பி. 2 கிலோமீட்டருக்கு மேல தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஏய் எங்கேயும் மலை மேல ஏற போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. வண்டியில் பெட்ரோல் வேற இல்ல, ரிஸ்க் எடுக்க விரும்ப வேண்டாம். போலாம்டா. அங்க போய் டிஎஸ்எல்ஆர் வச்சு ஆன் பண்ணிடு. முன்னாடி வா. ஹலோ மக்களே, நல்ல திகிலா வழி இருக்குமா இல்லையா, ஆள் நடமாட்டமே இல்லையே, மழை நேரம் ஃபாரஸ்டுக்குள்ள போயிருமா அப்படின்னு பயந்து வந்தோம். கடைசியில மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த ரோடு அவங்க சொன்ன மாதிரிதான் போய் ஜாயிண்ட் ஆகுது. போட்டோ ஏதோ எடுக்கிறியடா? நேரம்ல இருக்கு, நீ பயப்பட வேண்டாம். போட்டோ எடுத்துட்டு போறதா வந்து போலாம். ஏன்னா அங்க உட்காந்து குளிச்சு விளையாடிட்டு இருக்காங்களாமா. ஹலோ நண்பர்களே, ஓவராலா பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இந்த பக்கம் பைக் வந்து வருது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-4 கிலோமீட்டர் தாண்டோம்னா அந்த ரோடு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர்ல மலம்பலம் டைமே ரீச் பண்ணிடலாம். நல்லா இருக்கு இந்த ரூட்டு, ரொம்ப திகிலாவும் அருமையா இருந்துச்சு. அந்த அக்கா என்னது எடுத்துட்டு இருந்தாங்க? அங்கிருந்து அங்க ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ள சுத்தி வந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண் ரோடு இல்ல, அது பாலமாட்டவே போட்டு வச்சிருக்காங்க. நன்றிங்கண்ணா, போயிட்டு இதுல இருந்து 5 கிலோமீட்டருங்களா? இந்த ரூட்டு பாத்தீங்கன்னா மலம்பலா டேம்ல இன்னொரு சைடு, அதாவது மலம்பலா டேம் உள்ள வந்து இந்த பக்கம் ரோட்டை சுத்தி பாக்குற மாதிரிங்க. இதுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. அங்க இங்கன்னு பாறைகள்ல இருந்து நீர் வடிய அந்த ரூட்டுமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அங்கிருந்து நீங்க எண்ட் ஆஃப் அந்த டெட் ரோடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா குட்டியா ஃபாரஸ்ட் ரோடுக்குள்ள உட்காந்து வரும். எப்படின்னா ஒரு ரிவர் இருக்கு இடையில, இந்த டேம் கூட கலக்கிற அந்த ரிவர், அதுக்கு மேல பாலம் கட்டிட்டு இருக்காங்க. பாலம் கட்டிட்டு பைக்கு கீழே தண்ணிக்குள்ள இறங்குன்னா ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி வெளியே போய் மறுபடியும் 25 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும்னு நினச்சி மேலே போனோம். அங்கேருந்து லோக்கல் கைடு என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்து போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான், மொத்தமாகவே 5-6-7 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மலம்பலம் டேம் கிட்டே போயிடலாம் அப்படின்னாங்க. இறுதியாக இந்த பக்கத்துலேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இங்கே பாய்ஸஸ் எல்லாம் குளிக்கிறாங்க. அவ்வளோ ப்ரைவேட்டாக இல்லை, ரோட்டை தொட்ட மாதிரியே இருக்குது. ரோட்ல இருந்து போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆள் நின்று குளிக்கிற மாதிரி தான் தண்ணி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஸ்லைட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா சோ ரிஸ்கிங்க. ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தா இதுல ஒருத்தர் கால் தவறி சறுக்கிட்டு வந்து விழுந்தாருங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ரோட்டு மேல அப்படியே இறங்கி போனீங்கன்னா அந்த டேமோட வியூ பார்க்கலாம். அங்க ஒரு பாடி நிக்குது பாருங்க, அது நம்ம கூட வந்த பாடி தான். பாடடி வா வாங்க, கடிப்பீங்களா தம்பி? ஓடு தூரம் ஓடு, இங்க பயமா இருக்குது. பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு இடங்க, சூப்பரான ஸ்பாட்டுங்க.
அந்த டேமோட ஹோல் வியூவும் தெரியுற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வழியா வரும்போது டேமோட நுழைவாயில் பக்கம் வந்தோங்க. நாங்க சரியா மத்தியானம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் டேமையும் ஃபேண்டசி பார்க் இதுக்கு பக்கத்துலயே இருக்குங்க, அதை சுத்தி பார்த்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. டேம் வந்து மலம்புலா டேம்ல பாத்தீங்கன்னா தண்ணி இப்ப திறந்து விட்டுருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த டேம்ல இருந்து நீர் வடிஞ்சு போறத பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது பிகி பீஃப் சேனலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.